பெண்கள் இல்லத்தரசிகள் மீனம் சார்ஜ் எடுத்து வாழ்க்கையை நடத்துவீங்க. அப்படின்னா என்னென்னா, ரொம்ப மீனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 7.5 சனி எப்படியும் உங்களுக்கு செகண்ட் ரவுண்டாக இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே செகண்ட் ரவுண்டாக இருக்கும். இதுக்கு பேர் பொங்கு சனி. இந்த பொங்கு சனி இப்போ என்ன பண்ணோன்னா, உங்களை அதாவது வலிமை அடையிறதுக்கு வழிகாட்டும். அது வழிகாட்டும் போது உங்களுக்கு அந்த வேகம் விவேகம் ஆற்றலோடு கலந்து வரணும். அப்போ உங்கள் சிந்தனை இன்னும் வேகம் எடுக்கணும். உங்களுக்கு ஆலோசனை சரியான ஆள்கிட்டேருந்து கிடைக்கணும். உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கணும். ஃபேமிலியும் உங்களுக்கு சப்போர்ட் வரணும். அப்போ தான் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து பலன் கொடுக்கும். இல்லைனா எப்படி இருக்குன்னா, நீங்கள் எல்லாத்தையும் இழுத்து 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 கொண்டு போகிற மாதிரி ஆகிடும். ஒரு பக்கம் வேலை, ஒரு பக்கம் ஃபேமிலி, ஒரு பக்கம் குடும்பம், ஒரு பக்கம் ஆரோக்கியம், ஒரு பக்கம் செலவு, வீண் செலவு, அப்படி எல்லாமே சுற்றி வளைச்சி ஒவ்வொன்றா நடக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு உங்களுக்கு 10 கை தேவைப்படும். அதுக்கு யாராவது ஆதரவாக இருந்தால் நல்லாயிருக்குன்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குது. ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் மீனம் இந்த மாதம் செப்டம்பர் மாதம் ஏதாவது அனுகூலமாக நடந்துருமா, ஏதாவது ரொம்ப ஃபேவராக அனுகூலமாக பாசிட்டிவாக எல்லாமே நினச்சபடிலாம் நடந்துருமா அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாமே நினச்சபடி நடக்கிறதுக்கு யூ ஹேவ் டு ட்ரை ஹார்ட். பலமுறை முயற்சி செய்தால் மட்டுமே நடக்கும். இந்த குரு 3ல் இருக்கிறதுனால என்ன, இது இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு விஷயம் கேட்குறோம், ஒன்று கிடச்சிது அப்படின்னு இல்லாமல் கேட்டு 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 வாங்க வேண்டிய சூழ்நிலை வருது. அதுதான் இழுபறி. எல்லாமே நம்ம இழுத்து இழுத்து செய்யணும். எல்லோரையும் கேட்டு கேட்டு செய்யணும். எல்லோரையும் வேண்டி வேண்டி கேட்கணும். அந்த மாதிரி ஒரு டைம் தான் இது மீனம். அப்போ கேட்டது நடந்தது, கேட்டது கிடைத்ததுன்ற டைமில் இல்லை செப்டம்பரை பொறுத்த வரைக்கும். அதுதான் வாக்கு வன்மை, வாக்கு வலிமைன்னு சொல்கிறோம். ஸோ குடும்ப வாழ்க்கை அப்படி போகுது, உங்களுடைய சூழ்நிலை அப்படி இருக்குது. மனம் தளராமல் நீங்கள் உங்கள் முயற்சியை கடைப்பிடிச்சிங்கன்னா, சாதுரியமாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் வரும்ன்றது என்னுடைய கருத்து.